இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். பவுல் கூறியது போல ஆண்டவருக்கான கொடையில் உண்மையான மனநிலையுடன் இருக்க வேண்டும். அதாவது மற்றவர்களை பார்த்தோ அல்லது அவர்களோடு ஒப்பிட்டோ அல்ல, எங்களுடைய விருப்பத்தின்படி தீர்மானத்தின்படி நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் எவ்வளவுக்கு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, இந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் ஆண்டவரும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஒருவருக்கு உதவுவதற்கு பணம் மட்டும் தேவையென்று இல்லை, அன்பு, நேரம், உதவி, ஜெபம், இப்படியாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஏங்கி தவிக்கிறவர்களுக்கும் நாங்கள் இவைகளை கொடுத்து அவர்களுடைய தனிமையையும் கவலையையும் ஏக்கங்களையும் எல்லாம் நீக்கலாம். இதுவே மிகப்பெரிய கொடை. ஆனால் இன்று ஆண்டவருக்கானதை அவருக்கே கொடுக்க நேரமில்லாமல் இருக்குது. பிறகு எப்படி இதில் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனம் இருக்கும்? ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் செய்கிற நல்ல செயல்களை எல்லாம் உலகம் மதிக்காமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் அவற்றை கண்ணோக்கி எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, கொடையின் வெளிப்புறத்தை மதிப்பு மனிதருக்கே தெரியும், ஆனால் இதயத்தின் மதிப்பு ஆண்டவருக்கே தெரியும். ஆகவே நாம் கொடை சிரிப்போடும் சுதந்திரத்தோடும் நன்றியுடனும் நிரம்பியதாக இருக்க வேண்டும். யாருக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, நல்லதை தொடர்ந்து மனமகிழ்ச்சியோடு செய்யுங்க. இன்று உங்களோட குடும்பத்தில் இருந்து ஆரம்பிங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கான கைமாறை செய்யாமல் போக மாட்டார். ஆமீன்.